வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஒரு பொருளின் விற்பனை விலையானது அதன் அடக்க விலையில் 4/3 மடங்கு எனில் வியாபாரத்தில் கிடைக்கும் லாப சதவீதத்தை காண்க. 2016 குரூப் 1 எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸிங்க. இந்த மாதிரி மடங்களை கொடுத்துட்டான்னு வச்சுங்களேன், கீழே இருக்கிறது வாங்கின விலைங்க, மேல இருக்கிறது விற்பனை விலைங்க. அதாவது 3 ரூபாய்க்கு வாங்கி 4 ரூபாய்க்கு வித்து இருக்காங்க. அப்ப எவ்வளவு லாபம் வந்திருக்கு? 3 ரூபாய்க்கு வாங்கி 4 ரூபாய்க்கு வித்தா 1 ரூபாய் லாபம் வந்திருக்கு. அப்போ 3 ரூபாயில 1 ரூபான்றது எத்தனை பர்சன்டேஜ்? ஏன்னா இவன் லாப சதவீதம் கேட்கிறான். லாபம் 1 ரூபாய். புரியுதுங்களா? கான்செப்ட் புரிஞ்சா ரொம்ப ஈஸி. அப்போ 3 ரூபாயில எத்தனை பர்சன்டேஜ்? 1 ரூபாய். அப்ப என்ன பண்றேன், அசலா கூட பர்சன்டேஜை பெருக்கிறேன். அதாவது பர்சன்டேஜ் தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, அதனால எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். 1 ரூபாவை இங்க எழுதிக்கிட்டேன். எனக்கு இந்த எக்ஸோட வேல்யூ தேவை. இந்த 3 ஈக்குவல்ட்டுக்கு என்னென்ன பக்கம் போனா வகுத்தலா மாறிடும். ஏன்னா இங்க பெருக்கல் இருக்கு. சரிங்களா? அசலோ பர்சன்டேஜோ கீழே வந்துட்டாவே மேல 100 பெருக்கணும். அப்போ 100 வகுத்தல் 3ங்க. இது ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க. இருந்தா டிக் பண்றீங்க, இல்லைன்னா இன்னும் சுருகணும். ஈஸி. இங்க பாருங்க, 1 3 3 3 9. ஸோ 10ல் 9 போயிடுச்சு, மீதி 1 இருக்குது, பக்கத்துல போட்டுக்கிறேன். அப்ப இது 10 ஆயிடுமா? 3 9. ஸோ 10ல் 9 போயிடுச்சு, மீதி 1 இருக்குது. அப்போ 1/3, அதாவது 33. 1/3 தான் சரியான விடை. ஆப்ஷன் ஏ தான். சரிங்களா? இதே மாதிரி கொஸ்டின் பார்த்த அடுத்த செகண்டே மின்னல் வேகத்துல போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கு நம்ம ஒவ்வொரு டாபிக்கா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதுல சதவீதத்துல சில தலைப்புகள், சில கொஸ்டின்ஸ் நடத்தவே இல்லை, கொண்டு வரவே இல்லை. அந்த கேள்விகள் தான் பார்க்க போறோம். ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கக்கூடிய சம்ஸும் ஒரே வினாடியில போட்டுடலாங்க. அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். 8th நியூ புக்ல கொடுத்துருக்கான். அதே மாதிரி 15/3/2023 அன்னைக்கு டிஎன்பிசிலையும் கேட்டுட்டாங்க. 1 மணி நேரத்துல 2 நிமிடங்கள் என்பது எத்தனை சதவிகிதம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கான். சரிங்களா? ரொம்ப ஈஸி, நல்லா கவனிங்க. 1 மணி நேரத்துல 2 நிமிஷம்ன்றது எத்தனை பர்சன்டேஜ்? அவ்வளவுதான். சரிங்களா? அப்போ இங்க பாருங்க, இது மணில இருக்கு, இது நிமிடத்துல இருக்கு. எப்பவுமே இந்த ஒரு கணக்கு இல்லைங்க, எந்த கணக்கா இருந்தாலும் யூனிட் சேமா இருக்கணும். ஒண்ணு இது மணியா இருந்தா இதுவும் மணியா இருக்கணும், இல்ல நிமிடமா இருந்தா நிமிடமா இருக்கணும். சரிங்களா? பட் இங்க 1 மணி, இங்க நிமிடம் அப்படின்னு கொடுக்கும் போது யூனிட் மாறி இருக்கு. ஒன்று 2மே மணியா மாத்திடணும், இல்ல 2மே நிமிஷமா மாத்திடணும். நான் என்ன சொல்லுவேன்னா, பெருச சிந்தா மாத்திங்க. அதாவது 1 மணி நேரத்தை நான் 60 நிமிடம் அப்படின்னு சொல்லலாம். கரெக்ட் தானேங்க? 1 மணி நேரம்ன்றது 60 நிமிஷம் தானேங்க? கரெக்ட். அப்போ இது பாருங்க, 60 நிமிஷத்துல எத்தனை பர்சன்டேஜ் 2 நிமிஷம் இப்படி சொல்லலாமா? அவன் ஏன்னா 1 மணி நேரத்துல 2 நிமிஷம் கேட்டான், யூனிட் சேமா இல்லை, அதனால நான் யூனிட் சேமா மாத்துறேன். அப்போ 1 மணி நேரத்தை 60 நிமிஷமா மாத்திட்டேன். இப்போ பாருங்க, யூனிட் சேமா இருக்கு. 60 நிமிஷத்துல 2 நிமிஷம் எத்தனை பர்சன்டேஜ்? கரெக்டா புரியுதுங்களா? சூப்பர். இந்த மாதிரி கேள்வி கேட்டானா இதுல எது அசலு? மொத்தம் 60. கரெக்டா? மொத்த தொகையா கூட பர்சன்டேஜ் பெருகலாம். பர்சன்டேஜ் தான் கொஸ்டின்ல கேட்டிருக்கான், எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். இதுக்கு ஈக்குவல் டு போட்டு எவ்வளவு கேட்டிருக்கான்? 2 நிமிஷம். அவ்வளவுதான். இதுதான் ஃபார்மேட். இதை போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். புரியுதுங்களா? இது ஆல்ரெடி நம்ம முதல் டெஸ்ட்லயே சொல்லியிருக்கோம். இப்போ எனக்கு இந்த எக்ஸோட வேல்யூ பர்சன்டேஜ் தேவை. அப்போ பெருக்கல்ல இருக்கிற 60 ஈக்குவல்ட்டுக்கு என்னென்ன பக்கம் போனா வகுத்தலா மாறிடும். அசலோ பர்சன்டேஜோ கீழே வந்துட்டா மேல 100 பெருக்கணும். இது ஒரு கண்டிஷன். இங்க என்ன வந்திருக்கு? அசல் தான் வந்திருக்குது 60 நிமிஷம். கரெக்டா? அப்போ மேல 100 பெருக்கலாம். அவ்வளவுதாங்க. இப்போ இதை அடிச்சு கொடுங்க, ஆன்சர். இது பாருங்க, இந்த ஜீரோக்கு இதுல ஒரு ஜீரோ கேன்சல், 100ல ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டு 10 இருக்குது. அடுத்தது இதுல பாதி 1, இதுல பாதி 3. அப்ப எவ்வளவு இருக்குது? 10/3ன்னு இருக்கு. இது போய் பாருங்க, சப்போஸ் இருந்தா ஓகே, ஆனா இன்னும் சுருக்கணும்னா சுருக்கலாம். இங்க பாருங்க, 1 3 3 3 9.
அப்போ 10ல் 9 அடிச்சாச்சு. மீதி எவ்வளோ இருக்கு? 1 தான் இருக்குது. அப்போ 1 டிவைடட் பை கீழே இருக்கிற 3 அப்படியே வச்சுங்க. அப்போ 3 1/3 ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடக்கடவுளே, அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸி. தெளிவா புரியுதுங்களா? ரைட். அடுத்த கேள்வி. அடுத்தது 2வது கேள்வி. இதுவும் 8th நியூ புக்ல இருக்குது. 19/6/2022 டிஎன்பிஎஸ்ல கேட்டிருக்கான். ஒரு நாள்ல 10 மணி நேரம் என்பது எத்தனை சதவிகிதம்? கிட்டத்தட்ட போன கொஸ்டின் மாடல் தான். இன்னும் அதுல ஒரு மணி நேரத்துல 2 நிமிஷம் எவ்வளோன்னு கேட்டான். இதுல ஒரு நாள்ல 10 மணி நேரம்ன்றது எத்தனை நிமிஷம், சாரி எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டிருக்கான். சரிங்களா? அப்போ நல்லா கவனிங்க. இது நாள்ல இருக்கு, இது மணில இருக்கு. இந்த மாதிரி கேட்டாங்கன்னா ரெண்டுத்தையுமே மணியா மாத்திக்கங்க. ஆல்ரெடி இது 10 மணி நேரம் இருக்குது. இங்க ஒரு நாள் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும், 24 மணி நேரம். அப்போ இது எப்படி சொல்லலாம்? 24 மணி நேரத்துல 10 மணி நேரம் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டா? புரியுதுங்களா? அப்ப இது பாருங்க, 24 மணி நேரத்துல 10 மணி நேரம்ன்றது எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டிருக்கான். அப்போ இதுல மொத்தம் இது 24, அதை அப்படியே வச்சுக்கிட்டேன். கூடவே நான் என்ன பண்ணிக்கலாம், பர்சன்டேஜை பெருக்கலாம். மொத்தம் 24 மணி நேரம், அதான் கூட பர்சன்டேஜ் பெருக்கலாம். பர்சன்டேஜ் தான் கொஸ்டின்ல கேட்டிருக்கான், எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். ஈக்குவல் டு 10 மணி நேரம்னு கொடுத்துருக்கான், அதை வச்சுக்கிட்டேன். இந்த ஃபார்மேட் புரிஞ்சிருச்சா? ரைட். இப்போ எனக்கு இந்த எக்ஸோட வேல்யூ தேவை. பெருக்கல்ல இருக்கிற 24 ஈக்குவல்ட்டுக்கு இன்னாண்ட பக்கம் போனா வகுத்தலா மாறிடும். அசலோ பர்சன்டேஜோ கீழே வந்துட்டா மேல 100 பெருக்கணும். ஸோ 24ன்றது அசலை குறிக்குது, அதனால மேல 100 பெருக்கிக்கிட்டேன். இப்போ சுருக்குங்க, ஆன்சர் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஸோ இதுல பாருங்களேன், முதல்ல இதுல பாதி 5, அதுக்கப்புறம் இதில் பாதி 12. நான் பாதியாவே மாத்துறேன். சரிங்களா? இதில் என்ன பண்ணலாம், மறுபடியும் பாருங்க, இந்த 100ல் பாதி 50, இந்த 12ல் பாதி 6 அப்படின்னு வரும். மறுபடியும் இந்த அதாவது 6ல் பாதி 3 வரும், இந்த 50ல் பாதி 25ன்னு வரும். சரிங்களா? இவ்வளோதான் சுருக்க முடியும். இப்போ பாருங்க, இங்க 5 இருக்கு, இங்க 25 இருக்கு. 5 25 எவ்வளோ? 4 25 100, ஒரு 25 கூட்டினா 125. அவ்வளோதான். அடே, அப்போ 125 கீழே 3 இருக்குதுங்க. அவ்வளோதாங்க, சுருக்குனா ஆன்சர். இது எங்க சுருக்கத்தை சுருகிதான் ஆகணும், வேற வழியே இல்லை. இங்க பாருங்க, 1 3 3, 4 3 12, 4 எழுதிக்கிட்டேன். சரிங்களா? அடுத்ததுங்க பாருங்க, மீதி 5 இருக்கா, 1 3 3. ஸோ 3 வெளியே போயிடுச்சு. 5ல் 3 வெளியே போனா மீதி எவ்வளோ இருக்கும்? 2 இருக்கும். அப்போ 2 டிவைடட் பை 3, அதாவது 41. 2/3 தான் சரியான விடை. எங்கிட்ட இருக்குது, அழகா வந்து பாருங்க. அட்டடா, எவ்வளோ ஈஸின்னு பார்த்தீங்களா? ஜஸ்ட் எப்பவுமே இந்த மாதிரி சதவிகிதம் உங்களை கொஸ்டினா கேட்டாங்கன்னா கண்ண முடின்னு போட்டுடலாங்க. சரிங்களா? அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்கான்? இருங்க, போனதான் தெரியும். எஸ், 3வது கேள்வி 8th நியூ புக்ல இருக்குதுங்க. ஒரு எல்இடி தொலைக்காட்சியின் விற்பனை விலையானது அதன் அடக்க விலையை போல 5/4 மடங்கு எனில் லாப சதவீதத்தை காண்க அப்படின்னு சொல்லிட்டான். இந்த மாதிரி மடங்கு இல்ல ரேஷியோலையும் கொடுப்பான். இதே இடத்துல இப்ப 5/4 மடங்குன்னு சொல்றா இல்லையா, இத 5:4 கூட சொல்லுவாங்க. குழப்பிக்காதீங்க. சரிங்களா? இந்த மாதிரி பையில கொடுத்தாலும் ஓகே, 5/4ன்னு, இல்ல 5:4ன்னு சொன்னாலும் இப்ப நான் சொல்ற கண்டிஷன் போடுங்க, ஈஸி. புரியுதுங்களா? கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ரைட். இப்போ இவன் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டா, ஒரு எல்இடி டிவி பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, 5/4ன்னு சொல்லிட்டானா நல்ல ஞாபகம் வச்சுங்க. கீழே இருக்கிறது வாங்கின விலைங்க, மேல இருக்கிறது விற்பனை விலைங்க. உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு எல்இடி டிவி 4 ரூபாய்க்கு வாங்குறேன், வாங்கி 5 ரூபாய்க்கு விற்கிறேன். அவ்வளவுதான். அப்போ 4 ரூபாய்க்கு வாங்கி 5 ரூபாய்க்கு வித்தா லாபமா நஷ்டமான்னு கேட்டா லாபம். அது எவ்வளோ? 5, அதாவது 4 ரூபாய்க்கு வாங்கி 5 ரூபாய்க்கு வித்தா 1 ரூபாய் லாபம். இந்த 1 ரூபாய் லாபம் இல்லையா, அது எத்தனை பர்சன்டேஜ்? இதான் கேள்விங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? அப்போ இதுல என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி 4 வச்சுங்க. 4 ரூபாய்க்கு வாங்குறேன், 1 ரூபாய் லாபத்துல, ஐ மீன் 5 ரூபாய்க்கு விற்கிறேன். அப்போ அந்த 1 ரூபான்றது எத்தனை சதவிகிதம்னு கேட்குறாங்க. கரெக்டா?
புரியுதுங்களா? அப்போ அசலா கூட பர்சன்டேஜை பெருக்கலாம். ஏன்னா 4 ரூபாய் தான் வாங்கின விலை, அதான் அசல். இதாக கூட பர்சன்டேஜ் பெருக்கிறேன். பட் கொஷினில் பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க, எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். ஈக்குவல் டு 1 ரூபா. புரியுதா? ரைட். இப்போ எனக்கு இந்த எக்ஸோட வேல்யூ தேவை. பெருக்கல் இருக்கிற 4 ஈக்குவல்ட்டுக்கு என்ன ஆகும்னா வகுத்தலா மாறிடும். அசலோ பர்சன்டேஜோ கீழே வந்துட்டா மேலே 100 பெருக்கணும். அசல் தான் கீழே வந்திருக்கு, மேலே 100 பெருகிட்டேன். அவ்வளோதாங்க, சுருக்குங்க. இதில் பாதி 2, இதில் பாதி 50, மறுபடியும் இதில் பாதி 1, இந்த 50ல் பாதி 25. அப்போ 25% தான் சரியான விடை. அவ்வளோதான், ஃபினிஷ். சூப்பர். புரியுதாப்பா? தெளிவாக புரியுதுப்பா. இதே கேள்வி, இந்த மாடல் தான் 2016 குரூப் 1ல் கேட்டிருந்தாங்க. இந்த கேள்வி தான் நான் இன்ட்ரோவில் தெளிவாக சொல்லிட்டேன். கண்டிப்பாக புரியும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்ததா உங்களுக்கான ஓமார்க் கொஸ்டின் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ பாருங்க, போட்ட அடுத்த செகண்டே டான்னு சொல்லிடுவீங்க. இதை பாருங்க, ஒரு பொருளின் அடக்க விலைக்கும் விற்பனை விலைக்கும் இடையே உள்ள விகிதம் 4:5 எனில் லாப சதவீதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி நான் முதல்லயே சொல்லிட்டேன். இதை அதாவது 4:5ன்னு சொன்னாலும் 4/5ன்னு சொன்னாலும் ஒரே தான், ஒன்று தான். சரிங்களா? அப்போ நான் இதுக்கு சொன்னேன் இல்லையா போன கணக்கு, அது புரிஞ்சிருந்தா இந்த கொஸ்டின் ஒரே செகண்ட்ல போட்டுடலாம். ஆப்ஷன் ஏ 20%, பி 25%, சி 15%, டி 30% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்ததா நம்ம முதல் டெஸ்ட்ல 1A டெஸ்ட்ல 12வது கேள்வியும் 13வது கேள்வியும் நடத்தவே இல்லைங்க. அந்த கேள்வி பார்த்துருவோம். இதே மாடலில் தான் கேட்டிருக்காங்க. இது 7th நியூ புக்கில் இருக்கு. நிறைய பேர் அதை நடத்தலன்னு மென்ஷன் பண்ணிட்டீங்க. நானும் கொஞ்சம் விட்டுட்டேன், அதை இப்போ நடத்திடுறேன். ஓகேங்களா? ராமு என்பவர் ஆங்கில பாடத்தில் 25க்கு 20 மதிப்பெண்களும், அறிவியல் பாடத்தில் 40க்கு 30 மதிப்பெண்களும், கணித பாடத்தில் 80க்கு 68 மதிப்பெண்களும் பெற்றார் எனில் அவர் எந்த பாடத்தில் சிறந்த சதவிகிதம் பெற்றிருப்பார்? அதாவது இதுல எது பெஸ்ட்னு கேட்கிறான். பெஸ்ட் மீன் அதிகமா எதுல வாங்கியிருக்காங்க பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்கிறாங்க. புரியுதா? புரியுது. இந்த ராம பையன் இங்கிலீஷ்ல 25 கொஸ்டின் வைக்கிறாங்க, அதுல 20 மார்க் வாங்கிட்டான். 25 மார்க்குக்கு 20 வாங்கிட்டான். அதுக்கப்புறம் அறிவியல்ல 40க்கு 30 மார்க் வாங்கிட்டான். மேக்ஸ்ல பிரில்லியன்ட் 80க்கு 68 மார்க்கு வாங்கிட்டான். அப்போ இந்த 3 சப்ஜெக்ட்ல ஆங்கிலம், அறிவியல், கணிதத்துல எதில் அதிக பெர்சன்டேஜ் வாங்கியிருக்கான் அப்படின்னு தான் கேட்குறாங்க. அதைத்தான் இவங்க என்ன சொல்றாங்க, சிறந்த சதவீதம் பெற்றிருப்பான் அப்படின்னு கேட்குறாங்க. சப்போஸ் உங்களுக்கு கொஸ்டின்ல ஆப்ஷன்ல ஆங்கிலம், அறிவியல், கணிதம் எதுவும் இல்லை அப்படி கூட கொடுப்பான். சரிங்களா? அப்படி கொடுத்தாலும் ஈஸி தான். இல்லை அதோட பர்சன்டேஜ் கொடுப்பான். 2 விதமாக கொடுப்பான். பட் நம்ம கண்டுபிடிச்சலாம் எது அதிக சதவீதம் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதானே, கண்டுபிடிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் 25க்கு 20, அதாவது ஆங்கிலத்தில் 25க்கு 20 வாங்கியிருக்காரு இல்லையா, அது 25 கொஸ்டின் மொத்தம், அது அசல். அதில் எத்தனை பர்சன்டேஜ், அசலாவோட பர்சன்டேஜ் பெறுகிறேன் 20 அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா? புரியுதுங்களா? புரியுது. இப்போ எனக்கு எக்ஸ் வேணும், ஐ மீன் பர்சன்டேஜ் வேணும். இந்த 25 ஈக்குவல்ட்டுக்கு என்ன நடக்குமோனா வகுத்தலா மாறிடும். அசலோ பர்சன்டேஜோ கீழே வந்துட்டா மேலே 100 பெருக்கணும். பெருக்கிட்டுனா இப்போ ஓர் 25 25 4 25 100 கரெக்டா? அப்போ ஒரு நாள் 4 இருந்தாங்க 8 80%. அப்போ இதுல எதுல ஆங்கிலத்துல 80% வாங்கியிருக்கான். சூப்பர். இப்போ அடுத்தது அறிவியலுக்கு வருவோம். அறிவியல்ல 40க்கு 30 வாங்குறான். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், 40க்கு எத்தனை பர்சன்டேஜ் 30. பாருங்க, இந்த லைன் அப்படியே சொல்லும் போதே எழுதிட்டுனா முடிஞ்சிருச்சு. இப்போ எனக்கு இந்த எக்ஸோட வேல்யூ தேவை 40 பெருக்கல் இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு என்ன போனா வகுத்தலா மாறிடும். அசலோ பர்சன்டேஜோ கீழே வந்துட்டா மேலே 100 பெருக்கணும். பெருக்கிட்டேன். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சலுங்க. இதுல ஒரு நாள் 4, இதுல இப்படி கூட வேணாம். இதுல பாதி 2, இதுல பாதி 50, மறுபடியும் 2ல பாதி 1, இதுல பாதி 25.
25 3ஆல பெருக்குனா 25 25 50, 50 ஒரு 25 75%. அப்போ அறிவியல்ல 75%. அப்ப இப்ப வரைக்கும் இங்கிலீஷ் தான் 80% இருக்கு பெருசு. ஏன்னா அறிவியல்ல 75 தான் வாங்கியிருக்காங்க. இப்ப நான் மேக்ஸை கண்டுபிடிச்சினா வேலை முடிஞ்சிருச்சு. எது அதிகம்னு கண்டுபிடிச்சிடலாம். மேக்ஸ் பார்த்தீங்கன்னா 80க்கு 68 வாங்கியிருக்காங்க. இப்ப பாருங்க டைரக்டா 8மா இங்க பாருங்க 80க்கு 68 வாங்கியிருக்காரு. இங்க பாருங்க 80 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 68. கரெக்டாக அந்த லைனு. அப்போ என்ன பண்ணலாம், இந்த 80 இங்கே வந்துடும். கீழே 80 வந்துச்சுன்னா மேலே 100 பெருக்கணும். கரெக்டா? அவ்வளோதாங்க. அடிங்க இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சலுங்க. நெக்ஸ்ட் இதில் பாதி 4ன்னு வரும். 68ல் பாதி என்ன வரும், 34ன்னு வரும். மறுபடியும் இதில் பாதி 2ன்னு வரும். 34ல் பாதி எம்பிட்டு வரும், 17ன்னு வரும். அடக்கடவுளே. மறுபடியும் இதில் பாதி 1 வரும். இந்த 10 இருக்கு இல்லையா, அதில் பாதி 5. அப்போது 17 இன்ட்டு 5ன்னு வருதுங்க. கரெக்டா? ஸோ 17ஆ கூட எந்த எண்ணை நீங்கள் 5ஆ கூட எந்த எண்ணை நீங்கள் பெருகினாலும் அந்த எண்ணை பாதியாக்கி ஒரு ஜீரோ போட்டுங்க. அவ்வளோதான். அப்போ 17ல் பாதி 8.5, ஒரு ஜீரோன்னா 85. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. 85%. அப்போ மேக்ஸில் 85%, அறிவியலில் 75%, இங்கிலீஷில் 80%. எது பெருசு? 85. எதில்? கணக்கில். சூப்பர். அப்போ 85% ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அவ்வளோதாங்க. பெரிய கணக்கெலாம் கிடையாதுங்க, மனசுலேயே போடலாம். உங்களுக்கு புரியறதுக்காக நான் தனியாக போட்டேன். ஸோ இதுக்கு முன்னாடி நடத்தின கணக்கெல்லாம் புரிஞ்சா இது ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? தெளிவாக புரியுதுங்களா? சூப்பர்பா. அடுத்த கேள்விக்கு போயிடலாம். புரியும்னு நினைக்கிறேன். ரைட்டா? மேபி இதுலேயே கூட எது கம்மியாக வாங்கியிருக்கான்னு கேட்பாங்க. எப்படி ஒன்றாலும் கேட்கலாம். சரிங்களா? அப்படி இல்லைன்னா அறிவியலில் எத்தனை பர்சன்டேஜ் வாங்கியிருக்கான் அப்படின்னு கேட்பான். ஆங்கிலத்தில் எத்தனை பர்சன்டேஜ் வாங்கியிருக்கான், மேக்ஸில் எத்தனை பர்சன்டேஜ் வாங்கியிருக்கான்னு டைரெக்டாகவும் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க நம்மளால சொல்ல முடியாது. ஸோ கான்செப்ட் புரிஞ்சா அவன் எப்படி கேட்டாலும் ஆன்சர் போட்டுடலாம். சரிங்களா? ரைட்டு. அடுத்தது ஃபைனல் கேள்வி. இந்த கேள்வியும் நம்ம முதல் டெஸ்ட்டில் 13வது கேள்வியாக இருந்துச்சு, நடத்தலை. இப்போ நடத்திடுவோம். பட் ரொம்ப ஈஸி. ரோஜா மாத சம்பளம் 18,000 ரூபாய் வாங்குறாங்க. அவர் தனது சம்பளத்தில் கல்விக்கு, சேமிப்புக்கு, பிற செலவுக்குன்னு 2:1:3 என்ற விகிதத்தில் செலவு செய்கிறார் எனில் அவருடைய செலவு சதவீதம் எவ்வளோ? அதாவது இங்க பாருங்க, இது இந்த மாதிரி கேள்வி கேட்டானா நம்ம அழகா கேக் சாப்பிட்டுட்டே ஆன்சர் போடலாங்க. இந்த ரேஷியோ மெத்தேடு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி போனா நம்ம ரேஷியோ தனி எடுப்போம். ஓகேங்களா? அப்போ இது புரியும். இப்போதைக்கு உங்களுக்கு எந்த அளவு புரிஞ்சிருக்கோ அதை மட்டும் குறிப்பி வச்சுங்க. நம்ம ரேஷியோ நடத்தும் போது நீங்களே இது ரொம்ப ஈஸின்னு சொல்லுவீங்க. புரிஞ்சிருச்சா? ரைட். அதாவது ரோஜா பார்த்தீங்கன்னா மாதம் 18,000 சம்பாதிக்கிறாங்க. அதில் இவங்க என்ன பண்ணுவாங்க, கல்விக்கு 2 பங்கு ஒதுக்கிடுவாங்க, சேமிப்புக்கு 1 பங்கு ஒதுக்கிடுவாங்க, பிற செலவுக்கு 3 பகுதியாக ஒதுக்கிடுவாங்க இந்த 18,000. அப்படின்னா இவங்க செலவு 3 பங்கு இருக்கு இல்லையா, அது எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அது மொத்தம் 18,000 நீங்கள் சம்பாதிக்கிறீங்க இல்லையா, அதில் எத்தனை சதவீதம் கண்டுபிடிக்கணும். பெரிய கேள்விலாம் இல்லை, ரொம்ப சிம்பிள். பாருங்க, இந்த மாதிரி கேட்டான்னு வச்சுங்களேன், இதை நீங்கள் எப்படி வச்சுக்கிறீங்கன்னா, ஒரு கேக்கு 18,000 ரூபாய்க்கு வாங்குறேங்க. டெங்கப்பா, ஒரு கேக்கு 18,000 ரூபாய்க்கு வாங்கி அதில் இதை ஏபிசின்னு வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏவுக்கு 2 பீஸும், பிக்கு 1 பீஸும், சிக்கு 3 பீஸும் வெட்டி தாரேன். இங்கே பாருங்க, ஏபிசி 2:1:3 கொடுத்துருக்கான் இல்லையா. அப்போ நான் என்ன பண்றேன், 18,000 ரூபாய்க்கு ஒரு கேக் வாங்கி ஏ கிட்ட 2 பீஸும், பி கிட்ட 1 பீஸும், சி கிட்ட 3 பீஸும் வெட்டி கொடுக்குறேன். அப்படின்னா ஏ கிட்ட இருக்கிற 2 பீஸ் எவ்வளோ, பி கிட்ட இருக்கிற 1 பீஸ் எவ்வளோ, சி கிட்ட இருக்கிற 3 பீஸ் எவ்வளோ, இந்த 18,000த்துல பிரிச்சு கொடுக்குறல்ல. அப்போ ஏ கிட்ட 2 பீஸ் கேக்கு போகுது இல்லையா, அது எவ்வளோ, பி கிட்ட 1 பீஸ் கேக்கு போகுது இல்லையா, அது எவ்வளோ, சி கிட்ட 3 பீஸ் கேக்கு போகுது இல்லையா, அது எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போறேன். சொல்றது புரியுதுங்களா? புரியுது. அப்போ எனக்கு இதுல 1 பீஸோட விலை தெரிஞ்சா ஏ கிட்ட இருக்கிற 2 பீஸ், சி கிட்ட, பி கிட்ட இருக்கிற 1 பீஸ், சி கிட்ட இருக்கிற 3 பீஸ் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். கரெக்ட் தானுங்க? கரெக்ட். அப்போ நான் 1 பீஸோட ரேட்டு கண்டுபிடிக்கணும்னா மொத்த பீஸ் எவ்வளோ பாருங்க, ஏ கிட்ட 2, பி கிட்ட 1, சி கிட்ட 3,
6 பீஸ் ஆச்சா, அந்த 6 டைரக்டா 18,000த்துல வகுத்துருங்க. ஏன் சார்ன்னு கேட்டா அப்படி வகுத்தீங்கன்னா மொத்த பீஸை வகுத்தா ஒரு பீஸோட ரேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு 6 6 3 6 18 3000 ரூபாய். அடேங்கப்பா, ஒரு பீஸ் 3000 ரூபாயங்க. அப்போ இந்த கேள்வியில செலவோட சதவீதம் தான் கேட்கிறான். செலவுன்றது எங்க இருக்குது? இங்க பாருங்க. முதல் கல்வினா 2 பங்கு, சேமிப்புனா 1 பங்கு, செலவுனா 3 பங்கு. அப்போ 3 பங்கு, ஒரு பங்கு நான் இங்க என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கேன், 3000 ரூபாய். அப்ப செலவுனா 3 பங்கு, 3 9,000 ரூபாய். அடேங்கப்பா, பாருங்க இந்த ரேட்டு செலவு. நீங்க 18,000த்துல எவ்வளவு செலவு பண்றீங்கன்னு கண்டுபிடிக்கிறதே 9,000 கண்டுபிடிச்சிட்டேன். இப்போதான் செலவு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். ஆனா கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கான்னா, இப்போ நீங்க 9,000 செலவு பண்றீங்க இல்லையா, அது எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டிருக்கான். அப்ப இது எப்படி சொல்லலாம்னா, 18,000த்துல 9,000ன்றது எத்தனை பர்சன்டேஜ், அவ்வளவுதாங்க. இப்போ நாங்க கேக் போட்டது கொஞ்சம் புரியலாம், ரேஷியோ கணக்கு நடத்தும் போது தெளிவா புரிஞ்சுக்கோ. இப்போதைக்கு ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? தெளிவா புரிஞ்சிருச்சா? அவ்வளவுதான், ஈஸியா கணக்கு போடலாம். இப்போ 18,000த்துல இந்த 18,000த்துல எத்தனை பர்சன்டேஜ்? 9,000. சரிங்களா? அவ்வளவுதாங்க. பாருங்க, இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ அதாவது பர்சன்டேஜ் தேவை. இந்த 18,000 ஈக்குவல்ட்டுக்கு என்னடா போனா வகுத்தலா மாறிடும். அசலோ பர்சன்டேஜோ கீழே வந்துட்டா மேலே 100 பெருக்கணும். நான் இங்கே பெருக்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கிது. ஏன்னா இங்கே இடம் இல்லைங்க, வேற ஒன்றும் இல்லை. எப்படி பெருக்கட்டுமா? ஓகே, இங்கே பாருங்க 100 இங்கே பெருக்கிறேன். சரிங்களா? ஸோ 18,000 அசல், அதனால 100 மேலே பெருக்கிட்டேன். இப்போ சுருக்குங்க. இதை பாருங்க, இந்த 3க்கும் இந்த 3க்கும் 0க்கும் கேன்சல், 3 0க்கும் ஓர் 9 9 ஈர் 9 18. கரெக்டா? அடுத்தது இங்க பாருங்க, இந்த 2ல பாதி 1, இங்க 100ல பாதி 50. அவ்வளவுதான், எல்லாம் வகுத்தாச்சு 50%. அப்போ இவங்க செலவு 50%. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அவ்வளவுதாங்க. எவ்வளவு எளிமையா கேட்டிருக்காங்க பாத்தீங்களா? சோ இதெல்லாம் நம்ம வாழ்வியல்ல பயன்படுத்தக்கூடிய கணக்கு தான். கண்டிப்பா புரியும் அப்படின்னு நம்புறேன். இதுலயும் ஏதாவது புரியலனா, இந்த ரேஷியோ மட்டும் டவுட் கேட்காதீங்க. மீதி ஏதாவது புரியலனா கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.